தலைவர் திருமா அவர்கள் வந்து இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அது கூடவே சேர்ந்து பீமா கோரகான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாரு சார். பீமா கோரேகான் வீர வணக்க நாள். ஓராண்டுகளுக்கு முன்பு பேஷ்வா படையினரோடு மோதி வெற்றி பெற்ற மகர் படையினரின் வீகத்தை போற்றும் நாள். ஜெய் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெய் பீம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது. சும்மா ஜெய் பீம் அப்படின்னு கத்துற ஆளுங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். அந்த பீமா கோரகான் அப்படின்றது நிறைய மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அவ போஷ்வாக்குகள் எப்படின்னா, அவங்க வந்து அந்த தீண்டாமை மட்டுமல்ல, அவங்க வந்து இந்த பிராமணிய கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்குள்ள இந்த இடத்துல மக்கள் வரக்கூடாது, அந்த பக்கத்து இருக்குன்னு அது தீண்டாமை அப்படிலாம் இருக்குது. இவர் இருக்க பற்றி இந்த மகர் அவங்களுக்கு வந்து நம்மளை தலைமுறையாக கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க சாதியில் தீண்டாமை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி இரவும் பகலுமாக கடுமையாக போரிட்டு ஒரு 42 பேர் இறந்து போய் தற்கொலை படை மாதிரி தாக்கி அவங்களை வெற்றி பெற்று விடுகிறார். கோரகான் நினைவு சின்னம் பீமா, ஏன்னா பீமா நதிக்கரையில் அந்த பக்கத்தில் அது இருக்குது. அதே இடத்திற்கு போன ஆண்டு எங்கள் தலைவர் போயிட்டு வீரவணக்கம் செலுத்தி வந்தார். அவரை பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் ஜெய் பீம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அது பீமா நதிக்கரை தானே, அதனால மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒன்றும் தடுக்கலை, நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டோ எடுத்து போய் நெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நூற்றாண்டு காலத்தில் அங்கே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேரன் வந்து அங்கே போய் போனார். அங்கே போய் வீர வணக்கம் செலுத்த. அப்போ பெரிய கலவரம். ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அடி வாங்குபவர்கள் மட்டுமல்ல, ஒரு வீரர்கள் அப்படின்றத தலைமுறை அந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீர வணக்கம் செலுத்திய ஒரே தலைவர் எங்கள் தலைவர்கள். இது நான் சொல்றேன்னு ஒரு சாதியை சொல்றேன்னு தப்பா எடுக்க வேண்டாம். சென்னையிலே வந்து இப்ப இல்லை, அந்த சுதந்திர காலகட்டத்தில் இங்க வந்து பறைய ரெஜிமெண்ட்னு ஒன்று இருந்துச்சு. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எஸ்எஸ்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுக்கு பேர் சமதா சைனிக் தல். அதை இன்னும் தமிழ் மொழிபெயர்த்தீங்கன்னா சமத்துவ படை. இப்போ எப்படி ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை போலவே அவர் உருவாக்குனார். ஏன் உருவாக்குனார்னா, மகர் ரெஜிமெண்ட் சொல்லல, அவங்கள அங்கே அனுப்பிவிட்டு அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தோட போரிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் ஒரு சட்ட அமைச்சர், ஆனால் நீங்கள் சட்டத்தையெல்லாம் மீறி அங்கே ஏன் நீங்கள் போருக்கு வந்து அனுப்புனீங்க? இது ஒரு உலக பிரச்சனையாக மாறிடுமே அப்படின்போது அம்பேத்கர் சொன்ன டயலாக், பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் மென்மேலும் நிறைய ப்ரோக்ரஸும் சக்சஸ்ஃபுல்லா ஹெல்த்தியா வெல்த்தியா நீங்க நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கணும் அப்படின்றதுக்காக பிபிடி சினிமா யூடியூப் சேனல் சார்பா நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, நம்ம இன்னைக்கு விசிகேவோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, காலையில் ஃபேஸ்புக் லைவ் பார்த்தோம், நீங்களும் கூட இருந்தீங்க. தலைவர் திருமா அவர்கள் வந்து இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அது கூடவே சேர்ந்து பீமா கோரகான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார் சார். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஜெய் பீம் அப்படின்ற ஒரு வார்த்தையே ரொம்ப புதுசான ஒரு வார்த்தை தான் சார். நாங்களே அது படங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இவர் வந்து பீமா கோரகான், அப்புறம் வந்து நாங்கள் இன்னுயிர் நீத்த வீரர்களுக்கு நாங்கள் இந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு சார். அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க சார். முதல்ல உங்களுக்கு வந்து நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்வி வரலாற்றில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஜெய் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜெய் பீம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது. சும்மா ஜெய் பீம் அப்படின்னு கத்துற ஆளுங்க நம்ம நிறையா பேரை பார்த்துருக்கிறோம். பட் அந்த ஜெய் பீம்னா என்ன அப்படின்ற நமக்கு விளக்கம் தேவை. ஒவ்வொரு சொல்லாடலுக்குமான அர்த்தம் நமக்கு புரிந்தாலுங்க அது மக்களிடம் போய் ஒரு இயல்பாக ஒரு அடையும். இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் வந்து காலையில் இந்த நியூ இயர் வந்து கொண்டாடணும். கொண்டாடி முடித்த பிறகு பீமா கோரகான் வீர வணக்க நிகழ்வும் நடைபெற்றது.
அந்த பீமா கோரக்கான் அப்படின்றது நிறைய மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கான விளக்கத்தை இன்னைக்கு உங்கள் மூலமாக சொல்வதை நான் உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படியே நம்ம பின்னாடி போகிறோம், 1818க்கு போகிறோம், 1100 பின்னால் செல்கிறோம். அந்த காலகட்டத்தில் வந்து எப்படின்னா போஸ்வாக் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா வந்து பிராமணிய கோட்பாடுகளை உள்வாங்கியவர்கள் போஸ்வாக். அவர்கள் தீண்டாமையெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கடைபிடித்தவர்கள். அவர்களுக்கும் மகர்னு ஒரு இனம் இருக்குது. மகர் என்பது என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த அந்த சாதி மகர். மகர் ரெஜிமெண்ட் அப்படின்னு அவங்க மிலிட்ரியில் இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. ரெஜிமெண்ட், மகர் ரெஜிமெண்ட் நீ போட்ட நெட்டில் வரும். அதில் வந்து அந்த மக்கள் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் அவங்க மிலிட்ரியில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. பிரிட்டிஷ் இந்தியா தானே அந்த காலத்தில் 1818. அப்போ போஸ்வாக்குகள் எப்படின்னா அவங்க வந்து அந்த தீண்டாமை மட்டுமல்ல, அவங்க வந்து இந்த பிராமணிய கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்குள்ளே இந்த இடத்துல மக்கள் வரக்கூடாது, அந்த பக்கத்து இருக்குன்னு அது தீண்டாமை அப்படிலாம் இருக்குது அந்த காலகட்டத்தில். ஆங்கிலேயர் காலத்தில் நான் சொல்கிறது 1818. அப்போ ஒரு 20,000 மிலிட்ரி மேன், போஸ்வாக்குடைய மிலிட்ரி மேன் வந்து எவ்வளோ பேர், ஏறக்கூடிய 20,000 பேர். இந்த பக்கத்து பார்த்தோம்னா மகர் அவங்க வந்து வெறும் 300 பேர். பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா பீமா நதிக்கரையில். அந்த நதிக்கரைக்கு பேர் பீமா நதிக்கரை. பயங்கர யுத்தம் நடக்கும் பொழுது யாரா வெற்றி பெறுவா அப்படின்றது ஒரு எப்படி இருந்தாலும் பாருங்க, இவங்க 300, அவங்க 20,000 பேர் எங்கே இருக்கிறாங்க, 300 பேர் எங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் அப்படியே ஃபுல் ரெக்கார்டு அப்படியே இருக்குது. நீ நெட்டு திறந்து பார்த்தாலே தெரியும். அப்போ இது வந்து எப்படி இருந்தாலும் இவங்க தோற்று போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் இருக்க பற்றி இந்த மகர் அவங்களுக்கு வந்து நம்மளை தலைமுறையாக கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, இப்படிங்கிறத சாதியில் தீண்டாமை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி இரவும் பகலுமா கடுமையாக போரிட்டு ஒரு 42 பேர் இறந்து போய் தற்கொலை படை மாதிரி தாக்கி அவங்களை வெற்றி பெற்று விடுகிறார்கள். சார் 300 பேர் 20,000 பேரை 42 பேர் இறக்குறாங்க. That's fine sir. Sorry, ஃபைனல்ஸ் சொல்ல வரல. பட் இது ஒரு பெரிய வரலாற்று யுத்தம். இல்ல 300 பேர்னால சாதிக்க முடியும் அதுதான் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி அந்த வரலாற்றை மென்ஷன் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது. கோரக்கான் நினைவு சின்னம் பீமா, ஏன்னா பீமா நதிக்கரையில் அந்த பக்கத்தில் அது இருக்குது. அதை வந்து எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ தலித்தினாலே உங்களுக்கு வந்து அவங்களால வீரியம் இல்லாதவர்கள், அவங்களால சண்டை போட முடியாது, அவங்க அடிதான் வாங்குவாங்க அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இவ்வளவு சிறப்பாக போரிட்டு வெற்றி பெற்றிருக்கான்றதுக்காக அந்த வெள்ளைக்காரர்களே அவங்களுக்கு ஒரு பெரிய தூணை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உருவாக்கின பிறகு அது ஒன்றும் பெரிய ஃபேமஸ் ஆகலை, அது ஒரு தூண் எல்லாம் போய் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1927 புரட்சியாளர் அம்பேத்கர் ஜனவரி 1 அந்த இடத்துக்கு செல்றாரு. ஏன்னா அது வந்து 1818 ஜனவரி 1 அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை ஞாபகப்படுத்துவதற்காக இளைஞராக இருக்கும் பொழுது 1927 அவருக்கு வயசு 30-35 வயசு தான். இளைஞராக இருக்கும் பொழுது அங்கே போறாரு. அவரை பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் ஜெய் பீம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அது பீமா நதிக்கரை தானே, அதனால மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒன்றும் தடுக்கலை, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டோ எடுத்து போய் நெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் அங்கே போட்டோ எடுத்துட்டு அவர் வந்துடுறார். இது வரலாற்றில் அந்த இடம் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. அதே இடத்திற்கு போன ஆண்டு எங்கள் தலைவர் போயிட்டு வீரவணக்கம் செலுத்திட்டு வந்தார் அந்த இடத்துல. அது மட்டுமல்லாது வரலாறு நீங்கள் பார்க்குற முக்கியமான வரலாறு, இது நிறைய பேருக்கு தெரியணும். அது இந்த 1818க்கு பிறகு நூற்றாண்டு வரும் பார்த்தீங்களா, 1918 வந்து நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு காலத்தில் அங்கே வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் வந்து அங்கே போய் போனார், அங்கே போய் வீரவணக்கம் செலுத்த. அப்போ பெரிய கலவரம். நீங்கள் என்ன இங்கே வந்து பண்ணுறீங்க, இங்கே வந்து சாதி கலவரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்கள் எல்லாம் இந்த அது மாதிரி அங்கே பெரிய கலவரம். ரீசன் எப்படின்னா, நீங்களாம் எப்படி இங்கே வந்து நீங்கள் வந்து வீரவணக்கம் செலுத்துறீங்க, அங்கே இருக்கிற சாதி வரியர்கள் பெரிய சண்டை நடந்து பெரிய பிரச்சனையாகி அது சில பேர் கைது ஆனார்கள். அதில் தான் சில பேர் இன்னமும் சிறைச்சாலாம் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வந்து அம்பேத்கருடைய பேரனை வந்து சிறைச்சாலை வச்சு தான் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டார். இப்படி பல பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் உருவாச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அடி வாங்குபவர்கள் மட்டுமல்ல, ஒரு வீரர்கள் அப்படின்றத தலைமுறை அந்த மக்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவிலே சொல்லலாம், ஒரு தலைவராக வீரவணக்கம் செலுத்திய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். அந்த பீமா கோரக்கானுடைய நினைவாக இதில் வந்து அவர் என்ன செய்தி சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வந்து ஒரு வீரமிக்க ஒரு சமூகம், நீங்கள் கோழையாக அடி வாங்கிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்றத அது மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இது நான் சொல்கிறேன்னு ஒரு சாதியை சொல்கிறேன்னு தப்பாக எடுக்க வேண்டாம். சென்னையிலே வந்து இப்போ இல்லை, அந்த சுதந்திர காலகட்டத்தில் இங்கே வந்து பறையர் ரெஜிமெண்ட்னு ஒன்று இருந்துச்சு.
இங்கே நீங்க நெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பறையர் ரெஜிமெண்ட்னு மிலிட்டரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ரெஜிமெண்ட்ன்ற ஒரு அந்த வார்த்தை பறையர் ரெஜிமெண்ட்னு இப்ப இதெல்லாம் புதுசா சென்னையெல்லாம் இப்பதான் நம்ம பல மக்கள் இங்க வந்துட்டோம். நம்ம இப்ப நம்மளாம் மதுரைக்காரன் இங்க வந்து செட்டில் ஆயிட்டான், அதுமாதிரி ஆந்திராக்காரன் இங்க வந்து செட்டில் ஆயிட்டான், கேரளாக்காரங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க, கர்நாடகாக்கார பல மக்கள் இங்க வர்றாங்க, நார்த் இந்தியாவில் கூட வர்றாங்களே, குஜராத்தில் இங்க வந்து இருக்கிறாங்களே. இப்ப பல பேரான ஆரம்ப காலகட்டத்தில் சென்னை என்பது பறையர்களுடைய ஒரு கோட்டையாகவே இருந்திருக்கிறது. அதுக்காக பறையர் ரெஜிமெண்ட் என்று அந்த காலகட்டத்தில் இதற்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு. கூட சில படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, கருப்பர் நகரம்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கூட ஜெய்பீம்ன்ற ஒரு படம் வந்திருக்கு. ஆனா ஜெய்பீம்ன்றதுக்கு இந்த விளக்கம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமா சார். ஆனா அதுதான் சார் எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு ஜெய் பீம் அப்படின்னாலே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, இது வந்து விளையாட்டுத்தனமா இருக்கலாம், பட் ப்ராக்டிக்கலா என்னன்னா சூர்யா நடிச்ச படம் தான் ஜெய் பீம். அதுல அவர் வந்து எப்படி கஷ்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறார் அப்படின்ற அந்த அப்படிதான் சார் நாங்க பார்த்திருக்கோம். பட் இதுக்கு ஆனா இந்த வரலாறு நீங்க பாத்தீங்களா, உங்களை கற்பனை பண்ண முடியுதா? வெறும் 300 போர் வீரர்கள், அதனால யோசிச்சு 20,000 போர் வீரர்களை வெற்றது உலகத்திலே வரலாற்றுல இல்ல. மனசளவுல அவங்க எவ்வளவு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தானே சார் இதை போய் நம்மளால ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடன்ஸும் இருந்தா மட்டும் தானே சார் இதை வந்து இதை மையமாக வைத்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எஸ்எஸ்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுக்கு பேர் சமதா சைனிக் தள். அதை இன்னும் தமிழ் மொழிபெயர்த்தீங்கன்னா சமத்துவ படை. இப்போ எப்படி ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை போலவே அவர் உருவாக்குனார். ஏன் உருவாக்குனார்னா, நமக்கு முன்னால் பெரிய வரலாறு இருக்குது, மகர் ரெஜிமெண்ட் இருந்துச்சு, அந்த வீரர்களை எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படையை கட்டினார். அந்த படை தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகளாக மாறி இருக்கிறது. அந்த படையை பற்றி வரலாறு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டனால, நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சில தலித் மக்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தலித் மக்கள் மிகவும் கீழே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அருந்ததி மக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வந்து எப்படின்னா பாகிஸ்தான் பார்டரில் உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அவங்களாம் இந்துக்கள். அந்த பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உங்களை வெளியில விட மாட்டோம், நீங்க எல்லாம் இங்கே தான் இருக்கணும், எங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த அருந்ததி மக்கள் என்ன சொல்றாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிற அருந்ததி மக்கள், இல்ல நாங்கள் இந்தியாவுக்கு தான் போறோம், இந்தியா பார்டர் போட்டாலும் கூட சுதந்திரத்திற்கு பிறகு, நான் சொல்றது 47 ஆகஸ்டுக்கு பிறகு வர்றா அப்படி சொல்லும்போது புரட்சியாளர் அம்பேத்கர் போய் நேரிட்ட சொல்றாரு, அவங்கள பூரா போய் கூட்டிட்டு வரணும், படை அனுப்புங்க அப்படின்னு. ஆனால் நேரு சொல்றாரு, இப்போதே நம்ம வந்து பிரிஞ்சு போயிருக்கோம், இப்போ நான் படை அனுப்புனா சிக்கலாகி போயிடும், என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ அம்பேத்கர் அப்படியே விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வச்சிருந்தாரு அந்த படை எஸ்எஸ்டி சமதா சைனிக் தள், அந்த படையில் இருக்கிற அந்த மகர் ரெஜிமெண்ட்னு சொன்னல, அவங்கள அங்கே அனுப்பிவிட்டு அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தோட போட்டிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. சார் இன்னுமே அந்த மகர் அவங்க அந்த பீப்புள் இருக்காங்களா சார்? இருக்கிறாங்களா, என்னமா அதெல்லாம் அந்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த 300 பேர்னால 20,000 பேர் இது பண்ண முடியும். இப்போ இந்த பார்டர்ஸ் அவர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஆண்டுகள் நிறைய ஆயிடுச்சு. அவருடைய வாரிசுல இருக்கிறவங்க, அம்பேத்கர் அவருடைய பரம்பரையில வந்தவர் சார். ஏன்னா அவங்கள நினைக்கும் போதே உண்மையாவே இந்த தருணம்ல ரொம்ப அப்படியே ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன்னா அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது மட்டும் தான் சார் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஏன் பார்டர்ஸ்ல நிக்க வச்சிருந்தா நம்ம எதுவா இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தோணுது. உங்களுக்கு புரிதல் உண்மையில சரியான புரிதல். இதுக்கடுத்து நான் சொல்ல வர்றது முக்கியமான கருத்து. உடனே வந்து பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. பார்லிமெண்ட்டை கூட்டிட்டு அங்க இருக்கிற அந்த பிரதமர் யாரு, ஜவஹர்லால் நேரு, அந்த அங்க இருக்கிற சபாநாயகர் கேட்குறாங்க, அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் ஒரு சட்ட அமைச்சர், ஆனால் நீங்கள் சட்டத்தையெல்லாம் மீறி அங்க ஏன் நீங்க போருக்கு வந்து அனுப்புனீங்க, இது ஒரு உலக பிரச்சனையா மாறிடுமே அப்படின்போது அம்பேத்கர் சொன்ன டயலாக் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அவர் டயலாக் தான் தெரியும், ஏன் சொன்னாருன்னு தெரியாது. என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமூகம் பெரியது அப்படின்னு இருக்கிறாரு. அம்பேத்கர் சொன்ன வாசகம் இது, என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமூகம் பெரியது, ஆகையால் நான் தான் அங்கே அனுப்பினேன், நீங்கள் அரசாங்கம் அனுப்பலை, நான் அனுப்பியிருக்கேன், நான் தான் பொறுப்புன்னு இருக்காரு. அப்போ ஆனால் அவர் தான் சட்ட அமைச்சர் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. ஏன்னா அவர் சட்ட ரீதியாக அனுப்பியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் வந்து கோரிக்கையை கொடுக்குற மாதிரி, நாங்கள் இங்கே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுகிறோம், எங்களை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு. அப்போ இவர் வந்து கவர்மெண்ட்டை கேட்டிருக்காரு, கவர்மெண்ட்டு செய்யலை. ஆகையால் இவர் எஸ்எஸ்டியை வந்து இரவோடு இரவாக அனுப்பி யுத்தம் செய்து அந்த மக்களை பூரா இங்கே கூட்டு வந்திருக்காரு, அந்த மகர் ரெஜிமெண்ட்டை வச்சு. வேற லெவல் சார். உண்மையாவே அதுக்கெல்லாம் கூட உண்மையாவே இந்த காலத்துல மக்களுக்கு வந்து ரொம்ப இல்லாம போகிறது என்ன தெரியுமா சார்? கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, எல்லாத்துக்குமே தோஞ்சி போயிடுறாங்க, உடஞ்சி போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு மக்களை பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பா கேட்கும்போது இல்லை சார், இது இப்படிலாம் இருக்காங்களா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்கும் அப்படின்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப, உங்களுக்கே இப்போ இவ்வளவு தன்னம்பிக்கை வருதுன்னா, இதை பார்க்கின்ற ஒவ்வொரு தலித் இளைஞர்களும், அதே நேரத்தில் மொத்தத்தில் எல்லா இளைஞர்களுமே ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்க வேண்டும். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றி வருகிறார், அதை வந்து பார்லிமெண்ட்ல தைரியமாக பேசுகிறார், அதே இடத்துக்கு போய் வீர வணக்கம் செலுத்துகிறார்.
அவருடைய வரலாற்றை பாருங்கள். இன்னும் அவரை வரலாற்றெல்லாம் நம்ம பேசணும்னா நமக்கு இன்னைக்கு காலங்கள் போதாது. இந்த நியூ இயர் அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நீங்களே ஆச்சரியம், என்னையவே கேள்வி வைப்பீங்க, எங்கள் தலைவரை கூட நீங்கள் கேள்வி வைப்பீங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 1942 இவர் வந்து நாக்பூரில் ஒரு பெரிய மீட்டிங் நடத்துகிறாரு. யாரு? அம்பேத்கர். அந்த மீட்டிங் என்ன நடத்துறாரு? இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலித்துகளையும் ஆர்கனைஸ் பண்றாரு. அங்கே எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க? அந்த காலத்தில் 75,000 பேர் கலந்துருக்கிறாங்க. அதில் 20 பேர் பெண்கள், 20,000 பேர் பெண்கள். அந்த நிகழ்வு வந்து 3 நாள் நிகழ்வு. ஜூலை 18, 19, 20. நான் சும்மா சொல்ல முடியாது, உங்களுக்கு அதுக்கு அந்த புத்தகத்திலே வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்க. நீ உண்மையாக அரண்டு போயிருவீங்க. அதில் வந்து கலந்து கொண்ட மக்கள் மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஏதோ சின்ன ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க, ஒரு 10,000 பேர் வந்தாலே பெருசாக பேசுகிறாங்க. அம்பேத்கர் சுதந்திரத்திற்கு முன்னாலேயே அது எத்தனை பேர்? 50,000 பேர். என்னென்ன இங்கே வரும்? 1942 ஜூலை 18 முதல் 20 வரைக்கும் 3 நிகழ்வு சொல்கிறேன் பாருங்க. முதல் நிகழ்வு என்னன்னா, எல்லா இந்தியாவில் இருக்கிற தாழ்த்தப்பட்டுள்ள பூரா கூட்டி வந்து நிகழ்வு நடத்துகிறார். 1. 2வது நாள் என்ன நடத்துறாருன்னா, பெண்களை பூரா கூட்டி வந்து நடத்துறாரு. 3வது வந்து இந்த சமதா சைனிக், அதுதான் சொல்ல இந்த படை இருக்கு பார்த்தீங்களா, படை வீரர்கள், அவங்கள கொண்டாந்து நடத்துறாரு. அதை பார்த்துட்டு அரசாங்கமே ரொம்ப இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதில் யார் தலைமை தெரியுமில்ல? அம்பேத்கர் இல்லை. அம்பேத்கர் பேசுறாரு. தலைமை யாருன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த தந்தை சிவராஜ். தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் தான் தலைமை. நான் இப்போ சொல்றது பூரா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன், அது நீங்களே படிச்சினாத்தான் இந்த மக்கள் நம்புவாங்க. இங்கே பாருங்க, அந்த எவ்வளோ பேர் இங்கே வந்தாங்கன்றதுக்கு இதில் ஒரு ரெக்கார்டில் வரும் பாருங்க. இங்கே பாருங்க, இது பாருங்களேன். இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் படிக்கணும். அதில் கலந்து கொண்ட தலைவர் யாரு? தந்தை சிவராஜ். அது ஒன்று. அங்கே எவ்வளோ பேர் கலந்து கொண்டார்கள் அப்படின்றத அந்த வரலாறையும் இந்த இடத்துல வந்து அவர் மென்ஷன் பண்ணுற போது அந்த எவ்வளோ பேர் கலந்து கொண்டான்றதை இது மட்டும் பாருங்க, நீங்களே பாருங்க. 75,000 பேர் கூடியிருக்கிறீர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளோம். பூனாவில் மட்டும் 50 மாணவர்கள் கல்லூரியில் பயின்று வருகிறார்கள். சார், இதெல்லாம் வந்து அவர் அந்த காலத்தில் அதுதான் வரலாறு. இன்னைக்கு என்னமோ வந்து இந்த திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தானே உங்களுக்கு கல்வியை கொடுத்து, நாங்க தானே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துன்னு சொல்றாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாரு பாருங்க, 75,000 பேர் சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க, இன்னொரு சிறப்பு பாருங்க, அதுதான் முக்கியம். நம்ம வரலாறு, அவர் எழுதின வரலாறு, யாரு தலைவர் அதில் இருந்தாங்கன்னா படிச்சு காட்டுங்க, யாரு தலைவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டான்னு பாருங்க. அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் மாநாடு. இதற்கு ராவ் பகதூர் என் சிவராஜ் BABL MLA தலைமை தாங்கினார். அவர் தான் தமிழ்நாட்டுக்காரு, ஒரு அட்வொகேட்டு. அப்போ நம்ம தமிழர்களுடைய தலித்துக்கு அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. இந்த வரலாறு இன்னைக்கு இளைஞர்கள் புரிய மாட்டேறாங்க. இப்போ நாங்கள் கூட இருக்கோம், நாங்கள் விடுதலை பெரிய கட்சி தானே, எங்களால் நடத்த முடியாது. எங்கனால இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலித்துகளும் இங்க வாங்க, எழுச்சி தமிழர் தலைமையில. டவுட் சார், அப்ப அம்பேத்கர் மீடியாலாம் இருக்கு சார், இப்பயாவது சோஷியல் மீடியா இருக்கு, எல்லா இடத்துக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு கூப்பிட்டு ஒரு மாநாடோ இல்லை இந்த இடத்துல கூடிடுங்க அப்படின்னாவது சொல்லலாம் சார். இவர் எப்படி சார் 1942 75,000 பேர் எப்படி சார் கூடியிருப்பாங்க? எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படி சார் அவங்க போய் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க? அப்புறம் அது ஆங்கிலேயர் காலத்துலன்றது சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த டைம்ல எப்படி மக்களுக்கு போய் சொல்லியிருப்பாங்க? எப்படி மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி இருப்பாங்க? எது மூலமா அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க? சரி, ஒரு பக்கம் மக்கள் இருக்கட்டும், 20,000 லேடிஸ் எப்படி சார் தைரியமா வீட்டை விட்டு அதை நீ பார்த்து உண்மையில, ஏன்னா சில பேர் நானே நம்பல. ஏன்னா இந்த செய்தி வந்து இதுவரைக்கும் யாருமே யூடியூப்ல மட்டும் இல்லை, எந்த மேடையிலையுமே பேசினதில்லை. உண்மையை நம்ம பேசுறது வந்து புரட்சி அம்பேத்கர் நம்ம செய்யற பெரிய பங்கு. இதை மட்டும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து படிங்க, முக்கியமானது. ஏன்னா இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையானது. அந்த பக்கத்தை புறம் படிக்கலாம், அண்டர்லைன் பண்ணல இருந்து. இராணுவத்தையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டும். 1892 வரை இராணுவத்தில் எங்கு பார்த்தாலும் மகர்கள் இருந்தனர். மகர்களின் படை பிரிவுகளே இருந்தன. அதுக்கடுத்து படிங்க. 1892க்கு பிறகு மகர்களை இராணுவத்தில் சேர்ப்பது மீண்டும் துவங்கியது. சார், கண்டிப்பா சேர்க்கணும் சார். ஒரு மகர் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. கடைசி போருக்கு பிறகு அந்த படைப்பிரிவு கலைக்கப்பட்டு விட்டது. அடுத்து எனினும் நமது படைப்பிரிவுகள் இப்பொழுது தொடங்கப்பட்டு வருகின்றன. நமது இளைஞர்களுக்கு கமிஷன் பதவிகள் கிடைக்கின்றன. 5-6 இளைஞர்கள் மன்னர் கமிஷன் பதவி பெற்று இராணுவத்தில் பொறுப்பும் கௌரவமும் நிறைந்த பதவிகளில் இருக்கின்றன. அடுத்து நமது பெண்மணிகள் அடைந்துள்ள முக்கியமானது. ஓகே, நமது பெண்மணிகள் அடைந்துள்ள முன்னேற்றம் மகத்தானது. இந்த மாநாட்டில் நீங்கள் 20,000 முதல் 25,000 பெண்மணிகளை இங்கே காண்கிறீர்கள். அடுத்து பாருங்களேன், அவர்களது உடை, பாங்கு, பேச்சு ஆகியவற்றை பாருங்கள். இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? நமது பெண்மணிகள் அடைந்துள்ள முன்னேற்றம் வியக்கத்தக்கும் உற்சாகமூட்டுவதும் ஆகும். இது மிகவும் மகிழ்ச்சியூட்டும் விஷயம் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பெருமை? நியூ இயர்ல இது அம்பேத்கர் பேசிய பேச்சை நீங்க இப்ப படிக்கிறீங்க.
அவர் பேசின பேச்சு இப்போ நீ சொன்ன நான் பேசுனீங்க உங்களுக்கு பார்த்தீங்களா? உண்மையாவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த தருணத்துல. என்னால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன்ல சார். நான் வந்து எனக்கு ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயம் நான் கத்துக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்பேத்கர் பேசினது அதை பேசினதை அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் 37 பதிவு பண்ணியிருக்கேன். அதை நீ படிச்சிருக்கிறீங்க. அதனால தான் எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாநாடு போட முடியுது. ஆனால் நம்ம இந்திய லெவலில் இன்னும் போட முடியலை. எங்கள் தலைவர் மட்டும் இல்லை, எந்த தலைவர்னாலும் போட முடியாது. ஆனால் நாங்கள் அதை நோக்கி பயணிக்கிறோம். இப்போ எங்கள் கட்சி வந்து வருங்காலங்களில் ஒரு தேசிய கட்சியாக உருவாக்குவதற்கான ஒரு திட்டங்கள் இருக்குது. நீ எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். 42 வெள்ளக்காரங்காலத்திலே 75,000 பேரை திரட்டியிருக்கிறாரு. அதில் 20,000 பேர் பெண்கள்னா கற்பனை பண்ண முடியல. 25,000 சார். கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. அதான் இங்கே இருக்கிற பெருசு. ஆனால் இன்னைக்கு நம்ம 42 பெண்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் சொன்னது கரெக்ட். கட்டுப்பாடோட இருந்திருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது அப்படின்றா வந்து மகாகவி பாரதியார் பேசின ஒரு விஷயங்கள்லாம் இன்னுமே மனசுல ஓடிட்டு தான் சார் இருக்கு. பெரியார்லாம் எவ்வளவு வந்து இது பண்ணியிருப்பாரு அப்படின்றத புரட்சி பண்ணியிருப்பாரு. மகாகவி பாரதியார்லாம் எவ்வளவு புரட்சி பண்ணியிருப்பாருன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே அதுவும் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரூரல், ரொம்ப கிராமம் அந்த மாதிரியான பார்க்கப்படுற அந்த இடத்துல 20,000 25,000 மக்கள் எப்படி சார் பெண்கள்? அதுதான் சிறப்பு. அது அம்பேத்கரை நம்பி இருக்கிறாங்க. அதான் இருக்கிற வரலாறு. அவர் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையே அவரால் எழுத முடிஞ்சிருக்குது. அவர் எல்லாரும் போற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து உலகத்திலே அதிகமான சிலைகள் அம்பேத்கர் தான் இருக்குது. ஏற்கனவே நான் உங்கள் அமர்வுகளே நம்ம பேசணும். இவருடைய சிலைகள் வந்து அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, எல்லாம் பேசியிருக்கிறோம். இந்த தருணத்தில் இன்றைக்கு நியூ இயரில் நான் வந்து சொல்ல வருவது ஜெய் பீம் அப்படின்னா இதுதான் விளக்கம். நீங்கள் ஜெய் பீம்னு சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் புரட்சி அம்பேத்கருடைய கழுத்தில் பறைய போடாதீங்க. அதே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு. எவ்வளோ பெரிய வரலாறு. அவரதையும் பறையே அடிக்கக்கூடாதுன்னாரு. ஆனால் இன்னைக்கு அவர்களுத்திலே பறைய போடுறீங்கன்னா அப்போ திசை திருப்புறாங்கன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, தெரியல வரலாறு. அதான் இருக்கிற உண்மையே. இப்போ ஜெய் பீம்னு சொல்கிற ஆளுகளுக்கே வரலாறு தெரியாது. அதை நான் திருப்பி சொல்கிறேன். அவர் சினிமாக்காரன்ட்ட எச்சரிக்கையாருன்றார் இளைஞர்களை பார்த்து. 25,000 பேரை திரட்டியிருக்கிறாருன்னா ஒரு சாதாரண ஆளா? உண்மையிலே வந்து நான் இந்த நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தை இளைஞர்களுக்கு சொல்கிறேன். நம்ம தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக. அவரை மையமாக வைத்து நம்ம இது மாதிரி வந்து பெரிய மாநாடு நடத்தணும். இந்திய லெவலில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பாருங்க. அங்கே நடந்த நிகழ்வுக்கு, பூனால நடந்த நிகழ்வுக்கு, நாக்பூர் நடந்த நிகழ்வுக்கு தந்தை சிவராஜ் போயிருக்கிறாரு. அது வந்து ஒரு அட்வொகேட். அவருக்கு பட்டத்தில் ஏதாவது படிச்சிங்களே, ராவ் பகதூர் ஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஜெய் பீம்னு உங்கள்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த நிஜமாவே இந்த மொமெண்ட் நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்குலாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஜெய் பீம் அப்படின்னோடனே சூர்யா நடித்த படம் அல்லது ஒரு 4 பாட்டு பாட சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பாடுவோம் சார். அந்தளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி அதெல்லாம் இல்லைம்மா, இதை பாடி ஜெய் பீம்னா என்னன்றது அப்படி இப்போ எனக்கு சொன்னீங்கன்னா நானே ஒரு 40 பேருக்கு அந்த வரலாறு சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது. இன்னும் மறைக்கப்பட்ட வரலாறு நிறையா இருக்குது. அதுவும் புரட்சி அம்பேத்கரை பற்றிய அந்த வரலாறு நம்ம தொடர்ந்து உங்களுடைய அமர்வில் நான் கலந்து கொள்கிறேன். இந்த அரங்கத்துக்கு நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அகைன் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.